இல்ல சார், எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதான். ஒரு நிமிஷம் இரு. ஹலோ அருண், கேக்குதா? சார், நான் அருணோட சிஸ்டர் வித்யா பேசுறேன். நல்லா இருக்கீங்களா சார்? ஆ இருக்கம்மா, நீ எப்படி இருக்க? ஐம் ஃபைன் சார். தப்பா எடுத்துக்கலனா உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் சார். சொல்லுமா. எங்க ஃபேமிலில நடந்த எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும்னு அருண் சொன்னா. ரஞ்சிதாவை வீட்டை விட்டு அனுப்பிட்டோம். இனிமேல் அருண் வாழ்க்கையில அவ இல்ல. அப்படி இருக்கும்போது அவங்க 2 பேரும் ஒரே ஆபீஸ்ல ஒர்க் பண்றது சரியா இருக்காதுன்னு நான் ஃபீல் பண்றேன். அருண் முன்னாடியே அவ இருந்தா தேவையில்லாத குழப்பெல்லாம் வரும். புரியுதுமா. நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ரஞ்சிதாவை வேற எங்கேயாவது மாத்தி விட முடியுமா சார்? முடிஞ்சா அவளை வேலையை விட்டு அனுப்பினாலும் நல்லதுதான் சார். இப்படி சொல்றது என்னோட லிமிட்டுக்கு மீறின விஷயம்தான். நீங்கன்றதுனால தான் இந்த உதவி கேக்குறேன். அவளால திரும்ப எங்க குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது சார். புரியுதுமா. ரஞ்சிதாவா அவ வேலையில இருந்து தூக்க சொல்றீங்க, அதானே? ஆமா சார். தூக்கியாச்சுன்னு நினைச்சுக்கோங்க. இனிமே ரஞ்சிதா அந்த வேலையில இருக்க மாட்டாங்க. ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ சோ மச். யூ வெல்கம்மா. போனை அருண்கிட்ட கொடுங்க. கொடுக்குறேன் சார். இந்த அருண், உங்க அக்கா சொன்னதான் நீ சொல்லணும்னு நினைச்சியா? ஆமா சார். சரி, நீ ஆஃபீஸ்க்கு வரும்போது ரஞ்சிதா அந்த சீட்டில் இருக்க மாட்டாங்க, போதுமா? நீங்கள் சீக்கிரம் கிளம்பி வாங்க. ஓகே சார். அம்மா, நான் போயிட்டு வரேம்மா. நீ எல்லாம் திருந்தவே மாட்டேன். நீ கேட்டதுக்கு மேனேஜர் என்னம்மா சொன்னாரு? அவளை வேலையை விட்டு தூக்குறேன்னு சொல்லிட்டாருமா. இனிமே நம்ம எந்த டென்ஷனும் இல்லாம நிம்மதியா இருக்கலாம். கல்பனா, லேசா மூவ் பண்ணுங்க. எப்படி டாக்டர்? லைட்டா லைட்டா. ஓகே டாக்டர். பெயின் இருக்கா? ஓகே ஓகே ஓகே. இங்க பெயின் இருக்குன்னு நினைக்கிறேன். கால மெதுவா எழுந்துருங்க. என் கை பிடிச்சி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. அப்படிதான். பார்த்து. மெதுவா. என்னாச்சு? ஓகே ஓகே. மெதுவா 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 உட்கார். மிஸ்டர் தீனன், பிசியோதெரப்பியில் நிறைய டைப்ஸ் இருக்கு. நாங்கள் டீல் பண்ணுறது நியூரோலாஜிக்கல் பிசியோதெரப்பி. அதனால தான் நீங்கள் பார்த்த நியூரோலஜிஸ்ட் எங்களை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இப்போ நரம்பு டேமேஜ் ஆகி அதனால நடக்க முடியாம இருக்க பேஷண்ட்டுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது தான் எங்களோட வேலை. பாதிக்கப்பட்ட நரம்புக்கு உயிர் கொடுத்து அது பழைய மாதிரி இயங்க வைக்கணும். தசைகளோட பலத்தையும் இம்ப்ரூவ் பண்ணணும். இந்த ட்ரீட்மெண்ட்டோட கோல் அதுதான். அதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு.